வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். நாம் தமிழர் கட்சியினர் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் நீண்ட நாட்களாகவே 2 முக்கிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும் வெற்றி பெறணும் அப்படின்றதெல்லாம் என்ன கிடையாது. இதே மாதிரி தொடர்ந்து தேர்தலில் போட்டிட்டுக்கிட்டு யாருக்கோ ஒரு கட்சிக்கு சாதகமாக ஓட்டை பிரித்து எந்த கட்சிக்கு சாதகமாக வேலை பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு தேர்தல் நிற்கிறது அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு வெற்றி பெறணும், நாட்டை ஆளணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையவே கிடையாது. ஓட்டை பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க, தேர்தலில் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு கட்சிக்கு தேர்தல் களத்தில் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக டம்மி கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பலவீனமான கேண்டிடேட்டை நாம் தமிழர் கட்சியினர் நிப்பாட்டி அதன் மூலமாக ஓட்டை பிரித்து அவங்க ஒரு கட்சிக்கு சாதகமாக செயல்படுறாங்க. அந்த கட்சிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவங்க இந்த மாதிரியான ஆட்களை நிப்பாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுருக்கு. இது நீண்ட நாட்களில் நாம் தமிழர் கட்சியினர் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். ஆனால் யார் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்தவங்க, காங்கிரஸை சார்ந்தவங்க, திமுக, அதிமுக இந்த கட்சிக்காரங்களாம் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இதை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. விவாதங்கள்லாம் இதை ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடலை. ஏன்னா இது வழக்கமாக எல்லாரையும் பார்த்து சொல்கிறது தானே அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு கருத்து முரணின் காரணமாக வெளியே போனவங்கள்லாம், அதாவது இப்போ திடீர்னு விஜய் ஆதரிக்கக்கூடியவங்க, இல்லை திடீர்னு அதிமுகவை ஆதரிக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினருக்கு வெற்றி பெறும் நோக்கம் இல்லை, அவங்க வாக்கை பிரிக்கிறதுக்காக தான் அரசியலில் நிற்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு டம்மி கேண்டிடேட்டை போடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும்னா, நாம் தமிழர் கட்சியில் ஒரு நாள் பயணித்தவங்களும் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இதில் உண்மைத்தன்மை இருக்குமோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் மக்களுக்கு வருவது இயல்பு. எனவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்மை என்ன, நம்பர்ஸ் என்ன மாதிரியான பதில்களை சொல்லுது அப்படின்றத தரவுகளோடு நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே இப்போ திடீர் விஜய் ஆதரவாளர்களும் சரி, இல்லை ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் சரி, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக ப்ளஸ் விஜய் அவர்கள் 2 பேர் இணைஞ்சாங்கன்னா 200க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவாங்க, அப்படியே ரொம்ப கிளியர் கட்டாக வெற்றி பெறுவாங்க, எந்த விதமான அல்ட்டிக்காமல் வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவ் எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியினர் மீது வைக்கக்கூடிய இத்தகைய குற்றச்சாட்டுக்கு நம்ம எதன் அடிப்படையில் பதில் சொல்ல போகிறோம்னா, 2021 தேர்தலின் அடிப்படையில் தான், அதனுடைய முடிவுகளின் அடிப்படையில் தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். அதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கிறாங்களே, இவங்க வாக்கை பிரிக்கிறதுக்காக அரசியல் பண்ணுறாங்க, இவங்களுக்கு வெற்றி பெறும் நோக்கம் இல்லை, யாருக்கோ சாதகமாக அவங்க செயல்படுறாங்கலாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா. அது உண்மையிலேயே ஒரு அர்த்தமற்ற, கொஞ்சம் கூட நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு குற்றச்சாட்டு. வெண்மனே விவாதங்களில் பேசும்போதோ இல்லை சமூக வலைதளங்களை எழுதும் போதோ நாம் தமிழர் கட்சி வாக்கை பிரிக்கிறதுக்காக அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிக்கலாமே தவிர, தேர்தல் களத்தில் போட்டியிடும் போது இந்த வாக்கு பிரிக்கும் அரசியல் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த வாக்கு பிரிக்கும் அரசியலை வச்சு யாரையும் வெற்றி பெற செய்ய முடியாது, யாரையும் தோல்வி அடைய செய்யவும் முடியாது. இதுதான் கலை யதார்த்தம், அதுதான் தேர்தல் முடிவுகள் என்பது நம்மளுக்கு காட்டுது. ஆனாலும் ஒரு விமர்சனமாக நாம் தமிழர் கட்சியை குறை சொல்லணுன்றதுக்காக இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மீது வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் உங்களுக்கு ஒரு தேர்தலில் வாக்கு செலுத்திட்டான் அப்படின்னா, அந்த தேர்தலில் உங்களுக்கு செலுத்தப்பட்ட வாக்கு மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம். அதன் பிறகு அந்த தனி மனிதன் யாருக்கு வேணுமாலும் வாக்கு செலுத்தலாம். ஒரு தேர்தலில் உங்களுக்கு வாக்கு செலுத்திட்டார் அப்படின்றதுக்காக அவருடைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்கு எந்த விதமான கட்டாயம் கிடையாது. அது ஜனநாயகமும் கிடையாது. உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாக்கு செலுத்த போறாரு, உங்கள் ஆட்சி சரியில்லையா வேறவங்களுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க, இல்லை இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சி சரியில்லைப்பா புதிதாக வரவங்களுக்கு வாக்கு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் செலுத்தலாம். அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. இன்று நம்ம தமிழக வாக்காளர்களுக்கு போதிய அளவு அரசியல் விழிப்புணர்வு இல்லை. அவங்க பணத்திற்காக வாக்கு அளிக்கிறாங்க, ஏதோ ஒரு சாதியின் அடிப்படையில் வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் அவங்களுடைய வாக்கு என்பது அவங்களுடைய உரிமை. அவங்க யாருக்குமா வாக்கு செலுத்தலாம். நீங்கள் சரியான ஆட்சியை குடிக்காம, நீங்கள் முன்ன மாதிரித்தனம் முடிச்ச வைத்தனம் எல்லாமே பண்ணிவிட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, வேற ஒரு கட்சிக்கு மாற்றி ஓட்டு போகிறாங்க, இல்லை புதிதாக வர நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போகிறாங்க அப்படின்னோடனே எங்கள் வாக்கை பிரிக்கிற அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவதெல்லாம் அயோக்கியத்தனம், அயோக்கியத்தனம் அப்படின்னு தான் சொன்னோம். இதையே நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போயிட்டு இன்னைக்கு மேற கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு நாம் தமிழர் கட்சியின் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இது அதை விட மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். ஏன்னா உண்மை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே, இதுதான் மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் போட்டியிட்டாங்க இல்லையா, அவங்களும் கணிசமான வாக்குகளை வாங்கினாங்க இல்லையா. அது என்ன மாதிரி முடிவுகளை எல்லாம் மாற்றி அமைச்சு, என்ன மாதிரி வாக்குகள்லாம் பிரித்து அப்படின்னு கேட்டால், 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளால் தேர்தல் முடிவில் எந்த விதமான மாற்றமும் நடக்கலை அப்படின்றதான் உண்மை. ஏன்னா கிராஜுவலாக எல்லா கட்சிக்குமே வாக்கு சதவீதம் என்பது கூடியிருக்கு. 2016 திமுக 90,000 வாக்கு வாங்கியிருந்தா 2021 95,000 வாங்கியிருக்காங்க. அதே 2016 அதிமுக 80,000 வாக்கு வாங்கியிருக்குன்னா இங்கே 85,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. சில இடங்களில் இந்த கூடுதல் வாக்கு என்பது தேர்தல் முடிவுகளை மாற்றிருக்கு, சில இடங்களில் கூடுதல் வாக்கு என்பது தேர்தல் முடிவுகளை மாற்றலை.
ஓவராலாக இந்த ரெண்டு கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தர் வாக்குகளை வாங்கித்தான் இவங்களுடைய தேர்தல் முடிவுகள் என்பது மாறுச்சே தவிர நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கால் அந்த தேர்தல் முடிவு என்பது மாறல. ஆனாலும் நாம் தமிழர் கட்சியினர் எப்படி கணிசமான வாக்குகளை வாங்கினாங்க அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், அவங்க விருப்பப்பட்டு முதலாக வாக்கு செலுத்துறவங்க விருப்பப்பட்டு தானா முன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு என்பது தனித்துவமான வாக்கு. இவங்க கிட்ட இருந்து பறிச்சது, அவங்க கிட்ட இருந்து புடுங்கினதெல்லாம் கிடையாது. நம்ம மேடையில் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் தனித்துவமான ஒரு வாக்கை தான் நாம் தமிழர் கட்சியினர் பெற்றிருக்காங்க. அன்னை கூட மேடையில் சொல்லுவார் இல்லையா, நான் பதர்கள் நடுவில் நெல்மணியை தேட வந்தவன் இல்லடா, நானே உழுது நானே விதைச்சு நானே அறுவடை பண்ண வேண்டேன். அந்த மாதிரி தனித்துவமான வாக்காளர்களை நாம் தமிழர் கட்சியினர் பெற்றிருக்காங்க. அன்னை மேடையில் சொல்றது உண்மைதான். இருந்தாலும் 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் முதல் 2 இடங்களுக்கு இடைப்பட்ட அந்த வாக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, முதல் வெற்றி பெறுவதற்கும் 2வது வரவருக்கும் இடைப்பட்ட அந்த வாக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை பல இடங்களில் வாங்கியிருக்காங்கல்ல. அதன் மூலமாக வெற்றி தோல்வி மாறி இருக்கும்ல அப்படின்னு கேட்டால், மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி சொல்லலாம், ஆமாம் நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு பிரிச்சனால வெற்றி தோல்வி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் டீப்பாக நம்ம அதை பார்த்தோம்னு வச்சுங்களேன், முடிவுகள் என்பது நம்மளுக்கு வேறு மாதிரி தான் காட்டும். என்னென்னா, அந்த வாக்கு வித்தியாசங்களை 90 இடங்களில் நாம் தமிழர் கட்சியினர் வாங்கியிருக்காங்க. அதில் 59 இடங்களில் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு, 31 இடங்களில் ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு. பார்த்தீங்களா, 59 இடத்துல வாக்கை பிரிச்சனால, நாம் தமிழர் கட்சியினர் வாக்கை பிரிச்சனால தான் டிஎம்கே வெற்றி பெற்றுருச்சு, இல்லைன்னா ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களே. ஆனால் அந்த 90 இடம் என்பது 500 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசம் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்குது, 1000 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசம் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்குது, 5000 வாக்குகளுக்கு, 10,000 வாக்குகளுக்கு, எல்லா வாக்குகளும் வித்தியாசம் இருக்கக்கூடிய தொகுதிகளோடு சேர்த்து தான் 90 தொகுதிகள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அப்போ மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிட்டாங்க, அவங்களும் இந்த தொகுதிகளில் வித்தியாச வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அதுபோக இந்த 1000, 2000 குறைவான வாக்கு வித்தியாசங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை சுயேட்சை வேட்பாளர், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த பிரிஞ்சு போன அந்த வாக்கு இருக்குல்ல, அந்த வித்தியாச வாக்குகளை யார் வாங்கியிருக்காங்க? நாம் தமிழர் கட்சியினர் வாங்கியிருக்காங்க உறுதியாக சொல்ல முடியுமா? இல்லை மக்கள் நீதி மையம் தான் வாங்கிச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் தான் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இதான் சொன்னேன், வாக்கை யாருக்கு செலுத்த வேண்டும் அப்படின்றது முடிவு பண்ணுறது மக்களுடைய விருப்பம். அவங்க யாருக்கு வேணுமா வாக்கு செலுத்திருக்கலாம். இந்த வித்தியாச வாக்கு என்பது யாருக்கு வேணுமாலும் போயிருக்கலாம். எனவே அந்த வெற்றி தோல்வி யார் வேணுமாலும் தீர்மானிச்சுக்கலாம். எனவே நாம் தமிழர் கட்சி வாக்கு பிரிச்சனால தான் இந்த இது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவது உண்மையிலே ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். இதிலிருந்து நம்மளுக்கு 2 விஷயம் தெளிவாகுது. நாம் தமிழர் கட்சி தனக்கென்று தனித்துவமான வாக்காளர்களை வச்சிருக்காங்க. இன்னொன்று வாக்கை பிரிப்பதால் இங்கே வெற்றி தோல்வி மாறுது அப்படின்னு சொல்வது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வாக்கை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்வதும் ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஏன் வெற்றி தோல்வி நடக்குது அப்படின்றத பின்னாடி நம்ம பேசுவோம். அதே போல் நாம் தமிழர் கட்சியில் ஒரு டம்மி கேண்டிடேட்டை போடுறாங்க. ஏதாவது ஒரு கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்டு ரொம்ப வீக்கான கேண்டிடேட், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் குறித்து இதை தொடர்ந்து சொல்லுவாங்க. பெண் வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் ஒரு டம்மி கேண்டிடேட்டாக தான் போகிறாங்க, ஒரு கணக்கு காட்டுறதுக்காக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் நாம் தமிழர் கட்சியில் அதிகமான வாக்குகளை பெற்றது பார்த்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் தான், அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துறதும் பெண் வேட்பாளர்கள் தான். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் கேண்டிடேட், இவங்கெல்லாம் வீக் கேண்டிடேட் அப்படின்னு கிடையாது. அது அந்த பகுதியினுடைய கட்டமைப்பை பொறுத்து மாறும். வாக்குகள் ஏன் ஒருத்தர் கூட குறைய போகுதுன்னா அந்த பகுதியினுடைய கட்டமைப்பை பொறுத்து தான் மாறுமே தவிர அங்கே யார் நின்றாலும் அந்த வாக்குகளை வாங்கிட முடியும். அதான் நம்மளுக்கு நம்பர் சொல்லுது. இப்போ 2021 தேர்தல் முடிவின்படி பார்த்தீங்கன்னா 10 to 15,000 வாக்குகளை எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எத்தனை நாம் தமிழர் கட்சியினர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, வேட்பாளர் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு 107 இடங்களில் 10 to 15,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அது பெண்கள் 55 பேரும் ஆண்கள் 52 பேரும் இவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் பெண் வேட்பாளர்கள் தான் இங்கே அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே போல் 15,000 to 25,000 வாக்குகளை எத்தனை இடத்துல வாங்கியிருக்காங்கன்னா 49 இடங்களில் வாங்கியிருக்காங்க. அதில் 25 இடங்களில் பெண்கள் தான் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க, 24 இடங்களில் ஆண்கள் அந்த அளவு வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போ 25,000க்கு மேலே 7 பேர் அந்த வாக்குகளை வாங்கியிருக்காங்க. பெண்கள் 2 பேரும் ஆண்கள் 5 பேரும், அண்ணன் சீமான் உட்பட ஆண்கள் 5 பேரும் அந்த வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களுக்கு நிகராக ஒரு அரசியல் தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. சில இடங்கள் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் தான் இங்கே அரசியல் தாக்கத்தை நாம் தமிழர் கட்சியில் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. எனவே நாம் தமிழர் கட்சியில் பெண் வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர் கிடையாது, அவங்க தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் அப்படின்றது இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. எனவே இந்த ஒரு டம்மி கேண்டிடேட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பொய்யான, ஒரு ஆதாரமற்ற, ஒரு அற்பத்தனமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சமமாக எல்லா இடங்கள்லையும் நாம் தமிழர் கட்சியினர் ஒரே மாதிரியான வாக்குகளை வாங்கியிருக்காங்க, பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அதே போல் நான் சொன்னேன் இல்லையா, நாம் தமிழர் கட்சியில் இவங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட் இல்லை, இவங்க வீக் கேண்டிடேட் அப்படின்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்போ காளியம்மாக்கள் இருந்தாங்க, காளியம்மாக்கள் அதிகமான வாக்குகளை வாங்கிடுவாங்க, இல்லை அனிஸ் பாத்திமா அதிகமாக வாக்கு வாங்குவாங்க, இல்லை
ஃபாத்திமா பர்கானா வாங்குவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிமாயின் கபீர் வாங்குவாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வெற்றிக்குமரன் அப்போ வந்து போட்டி போட்டார் நாம் தமிழ் கட்சியில். அண்ணன் வெற்றிக்குமரன் வந்து அதிகமான வாக்குகளை வாங்குவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே முகம் தெரியாத பிரபலம் இல்லாத வேட்பாளர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில் இவங்களாம் விட நல்ல முகம் தெரிந்த சமூக வலைதளங்களில் பிரபலமான நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை விட அதிகமான வாக்குகளை முகம் தெரியாத வேட்பாளர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதிலேயே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது இவங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட் அப்படின்னு யாரும் கிடையாது, வீக் கேண்டிடேட் யாரும் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. அந்தந்த கட்டமைப்பை பொறுத்து அவங்க வாக்குகள் என்பதை வாங்கியிருக்காங்க. எனவே இந்த 2021 தேர்தல் அடிப்படையில் பார்க்கும்போதே இவங்க சொல்லக்கூடிய இந்த 2 முக்கியமான குற்றச்சாட்டுகளும் பொய் அப்படின்றது தெரிஞ்சது. அதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது, நடைமுறையில் அது சாத்தியமும் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர் கட்சியின் மீது வச்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க. நம்ம பிரியகுமார் கூட சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து வெற்றி பெறும் நோக்கம் இல்லை, அவங்க வந்து வாக்கை பிரிக்கத்தான் பார்க்குறாங்க அப்படின்னாரு. அண்ணன் கல்யாண சுந்தரம் கூட ஒரு இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியினர் மற்ற கட்சியிட பணத்தை வாங்கிட்டு டம்மி கேண்டிடேட் போடுறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மீது இருந்துகிட்டே தான் இருக்கும். நாளைக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாலும் கூட வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றாலும் சொல்ல மாட்டாங்க, வாக்கை பிரித்து நாம் தமிழர் கட்சியினர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுடைய அல்ப அரசியல் அவ்வளோதான், இவங்களுக்கு தெரிந்ததும் அவ்வளோதான், அது மாற்றுக்கிறது இல்லை. சரி, அப்போ அதிமுகவினுடைய தோல்விக்கு 2021 அதிமுகவினுடைய தோல்விக்கு என்ன காரணம், வெற்றிக்கு என்ன காரணம்? இப்போ விஜய் வந்து அதிமுகவோடு இணைஞ்சா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம அடுத்த காணொலி, இந்த காணொலியை தொடர்ச்சியில் அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஏன்னா இதுவே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. நான் இதிலே பேசலான்னு பார்த்தேன், ஆனால் இது கொஞ்சம் லென்த்தாக போகிறனால நம்ம இதை தனி காணொலியாக போட்டுருவோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியும் அப்படின்றதுக்காக எனக்கு கூடிய விரைவில் அந்த காணொலி நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.